அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுக்கு. இது உங்களுடைய சிந்தனைக்காகவும் ஒரு நாலேஜை இந்த மாதிரி நாலேஜை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்குமாக மட்டுமே இதை போடப்படுகிறது இந்த வீடியோ. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் தான். ஓகேங்களா? உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் சேஃப்டி. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். 4 மாதத்துக்கு அப்புறம் ஜனவரியில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 12ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட்டு. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இது இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கு ரூல் இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? நம்ம சேனலுடைய ஸ்லோகனே ஃப்ரைடேல மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடு வந்து நீங்கள் லாஸ் பண்ணவே கூடாது, அப்படி ட்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சைக்காலஜி. உங்களை வந்து இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாங்களோ சூப்பராக உங்களை ஃபியூச்சர் அப்படி அழகாக கொண்டு போகுது. தினமும் அப்படியே ப்ராஃபிட்லேயே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் உண்டு. அப்போது அதுக்கேற்றாற் போல் ட்ரேட் பண்ணுங்கள். டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு டைமிங் வந்து நம்ம என்ன டைமிங் சொல்கிறோமோ, அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா அதுக்குன்னு அந்த டைமிங் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. அது அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஏறி போயிடுச்சு, புட்டு ஏறிடுச்சு சார், இறங்கிடுச்சு சார், அப்படிலாம் பயப்படாதீங்க. அது எங்கே போனாலும் நமக்கு தேவை ப்ராஃபிட். அது எந்த இடத்துல எடுத்து எந்த இடத்துல வெளியே போகும். அது 1000 பாயிண்ட் ஏறட்டும், 500 பாயிண்ட் ஏறட்டும், நமக்கு எதுக்கு? நமக்கு என்ன தேவை? அதை எடுத்துக்கிட்டு அழகாக நம்ம வெளியே போயிடணும். அது எங்கேயோ போயிட்டு வதற போது, இறங்க போது, என்ன வேணால் நடக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் அந்த ஆப்போசிஷன் இது போட்டிருந்த குரூப்பில் போட்டிருந்த இதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் போடுங்க, யூடியூப்லேயும் பண்ணிக்கலாம்ல. யூடியூப்லலாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? அதனால தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,100 கால் 158 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அதே 158 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ நான் இங்க என்ன சொல்ல வரேன்? நிஃப்டி ஏறுமா இறங்குமாங்கிற ட்ரெண்டை மட்டும்தான் சொல்றேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இது தேவையப்படாது. இதை வச்சு வர்த்தகமும் பண்ண மாட்டாங்க. பண்ணலாம், ஆனா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஸ்ட்ரைக், அதுக்கு வேல்யூஸ் மாறும், அது எங்க போய் எடுக்கணும், என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணணும், எல்லாமே இருக்கும் ரூல்ல. ஓகேங்களா? சரி, அதே போல இவர் இங்க கீழே இருக்காருன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து எய்தர் அவர் திரும்பணும் ஆர் கீழே திரும்பணும். அதே போலதான் மேல போனார்னா ஒரு இடத்துல இருந்து இதை திரும்பணும் ஆர் மேல போகணும். அப்போ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும்னா, ஒரு இடத்துல இருந்து இப்ப நீங்க இது மேல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னா, இங்க இருந்து போயிடுச்சுன்னா அது எனி ஸ்ட்ரைக் எல்லாத்துக்குமே கால்குலேஷன் மாறுபடும். அங்க போனா அந்த இடத்துல அதை புக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எகைன் அது அப்சைடுக்கான அடுத்த ரூல் அவங்க அப்ளை ஆயிடும். அந்த ரூலை அப்ப ஃபாலோ பண்ணி அது கொண்டு போகும் அடுத்த ப்ராஃபிட். அப்போ நம்ம இந்த இடத்துல போனது இங்க புக் பண்ணிட்டு சேஃப் ஆயிட்டு மறுபடியும் இங்க மேல இதானதுக்கு அப்புறம் மறுபடியும் another ட்ரேட் எடுக்கும். அப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன் பையர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் மேக்ஸ்ல. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இப்போ ஃப்ரைடே நேற்று ட்ரேட்ல கூட ரூல் ஒன்று அப்ளை ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து கால் சரி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற ரூல் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போலதான் ஒவ்வொரு நாளும் அதுக்கான மேக்ஸ்லயே உங்களுக்கு விடைகள் எல்லாமே சொல்லிடும் மார்க்கெட். நேற்று ரேஞ்சு பவுண்ட் ட்ரேட் எல்லாம் இன்னும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம், இல்லை ஏர்லாம் ரிவர்ஸ் ஆகலாம், கேப் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது போகவே இல்லை. பார்த்தீங்களா? ஏன், எதுக்காக? இதெல்லாமே சிந்திங்க முதல்ல. ஓகேங்களா? சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.